உலக புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலாகுங்க. மிகப்பெரிய சிவாலயங்களில் ஒன்றாகவும் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் விளங்கக்கூடியது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலாகும். அது மட்டும் இல்லாமல் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்றாகவும் விளங்கக்கூடியது இந்த கோவிலாகுங்க. மதுரைக்கு அரசியாகவும் தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு தாயாகவும் இருந்து அன்னை மீனாட்சி அருள் புரியக்கூடிய தலந்தாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலாகும். இந்த கோவிலில் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வருஷம் மகா கும்பாபிஷேக விழாவானது நடைபெற இருக்குது. இதற்கான திருப்பணிகளானது பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது கும்பாபிஷேகத்திற்கான தேதி மற்றும் நேரத்தை முறைப்படி அறிவிச்சிருக்கிறாங்க. 2026ஆம் ஆண்டில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் எப்பொழுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ரொம்பவே புகழ்பெற்ற அம்மன் கோவில் மற்றும் சிவன் கோவில்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது தாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலாகும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் என்று இதை அழைக்கிறாங்க. இது சிவாலயமாக இருந்தாலும் கூட அம்மனுடைய பெயராலேயே இந்த ஆலயமானது அழைக்கப்படுதுங்க. மேலுமே இந்த ஆலயத்தில் பார்வதி தேவி மீனாட்சியாகவும் சிவபெருமான் சுந்தரேஸ்வரராகவும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வராங்க. இந்த கோவில் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. உலக புகழ் பெற்ற கோவில்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது தாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலாகும். மிகப்பெரிய சிவாலயங்களில் ஒன்றாகவும் இருக்கக்கூடியது இந்த ஆலயமாகும். அது மட்டும் இல்லாமல் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்றாகவும் இந்த கோவிலானது இருக்குதுங்க. மேலுமே அம்மனை பிரதான தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரே சிவன் கோவில் இந்த ஆலயம் மட்டும்தாங்க. பூஜை மற்றும் அபிஷேக வழிபாடுகள் என அனைத்திலுமே இங்கு அன்னை மீனாட்சிக்கே முதல் மரியாதையானது அளிக்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் தன்னுடைய 64 திருவிளையாடல்களையும் நிகழ்த்தி காட்டிய தலம் என்ற பெருமையை கொண்டது இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலாகும். அதே போல சிவபெருமான் கடவுளாக மட்டும் இல்லாமல் அரசமானாகவும் இருந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரே தலமாகவும் சொல்லக்கூடியது இந்த மதுரை தலந்தாங்க. இப்படி ஏராளமான சிறப்புகளை கொண்டது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலாகுங்க. கோவிலுக்கு தமிழ்நாடு மட்டுமில்லாமல் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. இப்படி பல சிறப்புகளையும் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் தன்னிடம் வைத்திருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 8/4/2009ஆம் ஆண்டு கும்பாபிஷேகமானது நடைபெற்றதாக சொல்லப்படுதுங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய வீர வசந்தராயர் மண்டபத்தில் 2/2/2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக மண்டபமானது முழுமையாக சேதமடைந்ததாக சொல்லப்படுது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு அகம விதிப்படி மீண்டும் கும்பாபிஷேகம் செய்வதற்காக 32.28 கோடி செலவில் 186 திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருதுங்க. வீர வசவந்தராயர் மண்டபத்தின பழமை மாறாமல் முற்றிலுமே புனரமைத்திடும் வகையில் 35.30 கோடி மதிப்பீட்டில் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வந்துச்சுங்க. மார்ச் மாத இறுதிக்குள்ள இந்த பணிகளானது நிறைவடையக்கூடிய நிலையில் சமீபத்தில் கோவில் திருப்பணிக்கு சீரமைப்பு கூட்டமானது நடைபெற்றுச்சு. இதில் திருப்பணிகள் வீர வசந்தராயர் மண்டபம் புனரமைப்பு பணிகள் மார்ச் மாதம் இறுதிக்குள்ள முடிவடைந்து விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த கோவில் ஆண்டு முழுவதும் நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் மற்றும் உற்சவங்களை நிறுத்த முடியாத காரணத்தினால 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்குதுங்க. பரவபவ ஆண்டு ஆவணி மாதம் 31ஆம் தேதியான செப்டம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு காலை 7:45 மணி முதல் 8:10 மணிக்குள்ளான நேரத்தில் திருக்குட முழக்கு நன்னீராட்டு பெருவிழாவானது நடத்தப்பட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்குதுங்க. மேலுமே மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆனி மாதத்தில் ஆனி உத்திர திருமஞ்சனம், ஆனி ஊஞ்சல் உற்சவம் போன்றவை 9 நாள் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கமாகுங்க. இதனைத் தொடர்ந்து ஆவணி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் ஆவணி
மூல திருவிழாவானது மிகச் சிறப்பாக இந்த ஆலயத்தில் கொண்டாடப்பட இருக்குது. மேலுமே சிவபெருமான் பாண்டிய மன்னனுக்காக திருவிளையாடல்களை புரிந்ததை காட்டக்கூடிய விதமாக பிட்டுக்கு மண் சுமந்த லீலை மற்றும் நரியை பரியாக்கிய லீலை போன்ற நிகழ்வுகளானது இந்த ஆலயத்தில் நடைபெற இருக்குதுங்க. இந்த விழாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 10 முதல் 12 நாட்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மிக முக்கியமான விழாக்களில் இதுவும் ஒன்றாக சொல்லப்படுதுங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் தான் இந்த விழாவானது நடத்தப்படுவது வழக்கமாகுங்க. இந்த விழா நிறைவடைந்த பிறகு கும்பாபிஷேக விழாவிற்கான பணிகள் மற்றும் யாகசாலை அமைக்கக்கூடிய பணிகள் போன்றவை தொடங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. இந்த தலத்தினுடைய மூலவர் சுந்தரேஸ்வரர் ஆவார். இவர் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வர்றாரு. இவரையே சோமசுந்தரர், சொக்கலிங்க நாதர், சொக்கசேகரர், ஆலவாய் அண்ணல், சொக்கநாதர் போன்ற பல பெயர்களால் பக்தர்களால் அழைக்கப்படுதுங்க. இவரை வழிபட்டு இந்திரன் தன்னுடைய பாவத்தினை தீர்த்து கொண்டதாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் சுயம்பு லிங்கத்திற்கு கோவில் எழுப்பியதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மூலவர் விமானம் இந்திர விமானம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த தலத்தில் அம்பாள் அதாவது தாயார் மீனாட்சி அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. அவருடைய விக்கிரகம் பச்சை மரகத கல்லால் ஆனதாக சொல்லப்படுதுங்க. அம்பாள் மீனாட்சியுடைய கருவறையானது 32 சிங்க உருவங்களும் 64 சிவ கணங்களும் 8 கல்யாணிகளும் தாங்கி நிற்கக்கூடிய அபூர்வமானதாகுங்க. இந்த கருவறை விமானத்தை தேவேந்திரன் அமைத்ததாக சொல்லப்படுது. மீன் போன்ற கண்களை பெற்றவள் என்பதனால மீனாட்சி என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுதுங்க. மேலுமே மீன் தன்னுடைய முட்டைகளை தன்னுடைய பார்வையிலேயே தன்மயமாக்குவது போல மீனாட்சி அம்மன் தன்னுடைய பக்தர்களை அருட்கண்ணால் நோக்கி அருள் பாலிச்சிட்டு வராங்க. மேலுமே மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் கிளியும் இடம்பெற்றிருக்குதுங்க. பக்தர்களுடைய கோரிக்கையை அம்பிகைக்கு நினைவூட்ட திரும்ப திரும்ப கிளி சொல்லி கொண்டே இருக்குது அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்திரன் சாப விமோச்சனத்திற்காக இந்த தலத்தை தேடி வந்த போது கிளிகளே சிவ வழிபாட்டிற்கு உதவி செய்ததாக சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கு பச்சை தேவி, மரகதவல்லி, தடாகை தகை, அபிஷேகவல்லி, அபிராமவல்லி, கருங்கன்னிக்குமாரி, கற்பூரவல்லி, குமரி துறையவள், கோமகள் போன்ற பல பெயர்களால் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளானது அழைக்கப்படுதுங்க. அதே போல் மீனாட்சியை அங்கையர்கண்ணி என தமிழ் பெயரால் அழைக்கிறாங்க. இவரை தகை பிராட்டி என்று அழைக்கப்படுறாங்க. இவர் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சியின் அரசியாக இருப்பதனால இவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை பார்க்க பக்தர்களுக்கு அனுமதி கிடையாதாமாங்க. மீனாட்சி அம்மனை அலங்காரம் செய்த பிறகே பக்தர்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே இந்த தலத்தில் முதல் பூஜை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுதுங்க. அதற்கு பிறகு தான் மூலவரான சிவபெருமானுக்கு பூஜைகளானது செய்யப்படுவது வழக்கமாகுங்க. இதற்கு காரணம் மீனாட்சி அம்மன் பவித்திரையாக இருந்து எப்போதுமே தன்னுடைய கணவருக்காக தொண்டு செய்ய எண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் கணவரை எழுப்புவதற்கு முன்னாடி மனைவியான அம்பிகையை அபிஷேகத்திற்கு முடித்து தயாராகிறாங்க. இதனால் காலையில் முதல் பூஜை அம்மன் மீனாட்சிக்கே செய்யப்படுதுங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழா, முடிசூட்டு திருவிழா, திக்கு விஜயம், திருக்கல்யாண தேரோட்டம், புட்டு திருவிழா போன்றவை சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க. மேலுமே இந்த கோவிலில் தமிழ் மாதம் ஒவ்வொன்றத்திற்கும் சிறப்பு விழாக்களானது நடத்தப்பட்டு வருவது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவிலில் வடக்கு ஆடி வீதியில் கல்லில் இசை வெளியிடக்கூடிய 5 இசைத்தூண்களானது அமைஞ்சிருக்குதுங்க. ஆயிரங்கால் மண்டபத்தில் 2 இசைத்தூண்கள் ஆக மொத்தம் 7 இசைத்தூண்களானது மீனாட்சி அம்மன் கோவிலில் அமைஞ்சிருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க. கோவிலில் கிழக்கு கோபுரத்திற்கு எதிரில் 124 சிற்ப தூண்களானது அடங்கிய புது மண்டபமானது அமைக்கப்பட்டிருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் 15 ஏக்கர் பரப்பில் அமைந்திருக்கக்கூடிய ஆலயமாகுங்க. இந்த கோவிலில் 8 கோபுரங்களையும் 2 விமானங்களையும் கொண்டதாகும். இங்கே இருக்கக்கூடிய கருவறை விமானங்கள் இந்திர விமானம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. 32 சிங்கங்களும் 64 சிவகணங்களும் 8 வெள்ளை யானைகளும் கருவறை விமானங்களை தாங்கி நிற்பது சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த திருக்கோவிலில் கிழக்கு மேற்காக 847 அடியும் தெற்கு வடக்காக 792 அடியும் கொண்டதாகும்.
இந்த கோவிலில் ஆடி வீதிகளில் 4 புறமும் 9 நிலைகளை உடைய 4 கோபுரங்கள் மிக உயர்ந்த நிலையில் காணப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மீனாட்சி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மீனாட்சி தாயை போற்று என்ற வாசகத்தையும், சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற வாசகத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.